அனுஷா, ரித்திகா, சுகன்யா 3 பேரும் அக்கா தங்கச்சிங்க. அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அவங்க 3 பேரும் ஒரு ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. வேலை பண்ணும்போது அந்த ஃபேக்டரி முதலாளி இந்த 3 முதலாளியும் அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள், சுகன்யா, சீக்கிரமா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. என் வீட்டுக்கு நீ மருமகளா வரணும். என்னால இன்னும் வெயிட் பண்ண முடியாது. உஷா, நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா உங்களுக்கு தெரியும்ல நாங்க அனாதை, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம்னு. உங்க அம்மா அக்கா எங்களை ஏத்துக்குவாங்களா? அந்த 3 அண்ணன் தம்பிங்க இந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க. உங்களுக்கு பைத்தியம் புடிச்சிருக்கா? அவங்க வேற அனாதை, கஷ்டப்படுறாங்க. ஆனா 3 பேரும் அடம் புடிச்சாங்க. கடைசியில அந்த காயத்ரி அவங்க பையன் சொன்னதை ஒத்துக்கிட்டா. அவங்க 3 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க 3 பேரும் அவங்க அம்மா தச்ச லெஹங்காவை போட்டு வந்தாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்காக தச்சு வச்சிருந்தாங்க. அவங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது அவங்க பக்கத்து வீட்டுக்காரம்மா, காயத்ரி, உங்க 3 மருமகளும் ரொம்ப அழகா இருக்காங்க. கஷ்டப்பட்டாலும் அனாதையா இருந்தாலும் ஒரே துணியோட வந்திருந்தாலும் ஏன் பையனுக்கு என்ன குறைச்சல்? ஏன் பசங்களை கல்யாணம் பண்ணனாலதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சு. அதுக்கும் மேல நாங்க அவங்க கிட்ட வரதட்சணையே கேக்கல. ஒரே ஒரு லெஹங்கா மட்டும் போட்டுட்டு வந்திருக்காங்க. வேற என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க சொல்லு? சரி, இப்ப சும்மா இரு. எல்லா பேச்சும் இன்னைக்கே பேசிடுவியா என்ன? இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஏதாச்சும் வையி. காயத்ரி அவங்க பசங்களுக்காக அவங்க 3 பேரையும் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தான். ஆனா அவளுக்கு அவங்க 3 பேரையும் பிடிக்கல. மனசே இல்லாம அவங்க 3 பேத்தையும் உள்ள கூப்பிட்டா. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவ சொன்னா, நீங்க 3 பேரும் ரூமுக்கு போய் துணியை மாத்திட்டு வாங்க. அதுக்கப்புறம் பெரிய மருமக அனுஷா, கிச்சனுக்கு போய் எங்களுக்கெல்லாம் டீ போட்டு எடுத்துட்டு வா. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நடுமருமக ரித்திகா, நீ போய் துணிய துவ. அப்புறம் சின்ன மருமக, உன் பேர் என்ன? சுகன்யா, நீ போய் வீட்டெல்லாம் கூட்டிட்டு வா. இது என்ன காயத்ரி, முதல் நாளே இவ்ளோ வேலை சொல்லிட்டு இருக்க? அட, ஒரு நாள் ஆச்சு அவங்கள விடு. மாசி சரியாதான் சொல்றான். அட வாங்கண்ணா, இன்னைக்குதான் அண்ணி எல்லாம் வந்திருக்காங்க. வந்தோன்னுமே அவங்களுக்கு நீங்க வேலைக்காரன் ஆயிட்டீங்களா? சஞ்சனா, என்ன இது எப்படியெல்லாம் பேசுற? நீ சும்மா இரு. அவ கரெக்டா தான் சொல்றா. நீ வந்தோன்னுமே பொண்டாட்டி முந்தானைய புடிச்சுக்கிட்ட. நான் ஏன் வேலை சொல்லக்கூடாது சொல்லு? இவங்க செத்த அப்பா அம்மா எனக்கு என்ன தங்கம் பொருளெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க சொல்லு? இந்த மகாராணிங்களை பொறுமையா வச்சுக்கிறதுக்கு. ஐயோ, அப்படிங்கறதெல்லாம் தேவையில்லைங்க. அப்புறம் நீங்க என்ன இங்க நின்னுட்டு கேட்டுட்டு இருக்கீங்க? போங்க போங்க, எல்லாரும் வேலை பாருங்க. 3 பொண்ணுங்களும் லெஹங்காவை மாத்திட்டு வேற துணியை போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் அந்த லெஹங்காவை அலமாரியில வச்சாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அனுஷா எல்லாத்துக்கும் டீ போட்டு எடுத்துட்டு வந்தா. அட, நல்லா பண்ணிருக்கிய மருமகளே டீ. என்ன நல்லா இருக்கு. நல்லா பாலே ஊத்தல, அப்புறம் கொதிக்கவும் வைக்கல. இதை விட நல்ல டீ சஞ்சனாவே போடுவா. மறுநாள் காயத்ரி அவங்களோட சர்வன்ட் கிட்ட, நாளையில இருந்து நீ வேலைக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப எனக்கு 3 மருமக இருக்காங்க. இந்த வீட்டு வேலையில அவங்களே செஞ்சுக்குவாங்க. இத சொல்லிட்டு காயத்ரி அங்கிருந்து போனா. இப்ப அவங்க மாமியார் அப்புறம் நாத்தனார் 2 பேரும் அவங்கள டார்ச்சர் பண்ணி வீட்டு வேலை எதுவுமே ஹெல்ப் பண்ணல. வீட்டோட பொறுப்பு எல்லாமே அவங்க 3 பேத்து மேல வச்சுட்டா. அனுஷா வீட்டை கூட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டா. ரித்திகா சாப்பாடு பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் சுகன்யா துணி துவைச்சிட்டு இருந்தா. இதே மாதிரி 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா எவ்வளவு வேலை பார்த்தாலும் அவங்க மாமியார் அவளை திட்டிக்கிட்டே இருந்தாங்க. பாருங்கம்மா, இந்த கஷ்டப்பட்ட பொண்ணுங்களை எவ்வளவு ஏசி காத்து வாங்குறாங்கன்னு. இவங்க குடிசையில ஒரு ஃபேன் கூட இருந்ததில்ல. ஆனா இப்ப பாரு, இங்க வந்து எவ்வளவு நல்லா இருக்காங்களே. அதுக்குத்தான் இவங்க இப்படி ஆடுறாங்க. அந்த 3 பேரும் அவங்க அத்தை சொன்னதை கேட்டு ரூமுக்கு போய் அழுதாங்க. எல்லா நாளும் வீட்டு வேலை செய்யறோம். எல்லாமே அவங்க கைக்கே கொண்டு போய் கொடுத்துட்டு வரோம். ஆனா அத்தை எப்ப பார்த்தாலும் நம்மள திட்டிட்டே இருக்காங்க. நமக்கு அப்பா அம்மா பாசம் கிடைச்சதே இல்ல. ஆனா இங்க வந்து கிடைக்கும்னு பார்த்தா இங்கேயும் கிடைக்கல. ஆனா அத்தை நம்மள பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் இல்லையா? நம்ம கஷ்டப்படுறோம்னா அது நம்ம தப்பா? அம்மா கொடுத்த அந்த லெஹங்கா அவங்க ரொம்ப நாள் முன்னாடியே பண்ணி அவங்க பாக்ஸ்ல வச்சிருந்தாங்க. இப்ப கூட அந்த லெஹங்காவை பார்த்தா அம்மா ஞாபகம் வரும். 3 பேரும் அலமாரியில இருந்த லெஹங்காவை எடுத்து கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருந்தாங்க. அழுகும்போது அவங்க கண்ணீரெல்லாம் அந்த லெஹங்கா மேல விழுந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு லெஹங்கா கோல்டாகவும், ஒரு லெஹங்கா சில்வராகவும், ஒரு லெஹங்கா டைமண்டாவும் மாறிடுச்சு. இத பார்த்து 3 பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. இது என்ன, நம்ம நார்மலான லெஹங்கா தங்கம் வைரம் வெள்ளியா எப்படி மாறிச்சு? இது எனக்கும் புரியல சுகன்யா. அக்கா, எனக்கு பயமா இருக்கு. இங்க ஏதாச்சும் பேயி இருக்கா? அப்பா, அந்த மாயமான லெஹங்கால இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. நாங்க 3 பேரு மந்திர லெஹங்கா. எங்ககிட்ட என்ன கேட்டாலும் கூட உங்களுக்கு அது கிடைக்கும். ஆனா இதெல்லாம் எப்படி நடந்துச்சு?
நீங்க மாயக்காரங்களா? ஒரு நாள் உங்க அம்மா பசியால இருக்கிற சாமியாருக்கு சாப்பாடு போட்டாங்க. அப்படி போட்டு அவங்க பசியால இருந்தாங்க. அத பார்த்து மறுநாள் அந்த சாமியார் ஒரு மந்திர நூலை கொடுத்து அவங்க சொன்னாங்க, அம்மா, இத வச்சு உங்க 3 பொண்ணுங்களுக்கு கல்யாண உடைய பண்ணுங்க. எந்த நாட்கள்ல கஷ்டத்துல இருக்காங்களோ, எப்போ அவங்க கண்ணீர் இதுல விழுதோ அன்னைக்கு அவங்க எல்லா கஷ்டமே கூட நீங்கிடும். இன்னைக்கு உங்க கண்ணீர் எங்க மேல விழுந்ததுனால மந்திர சக்தி எங்களுக்கு வந்துடுச்சு. இத கேட்ட 3 பேரும் ரொம்ப சந்தோஷமானாங்க. ஆனா அனுஷா அத ட்ரை பண்ணலான்னு சொன்னா. அட, இத பார்த்து நம்ம எப்படி நம்புறது சொல்லு? ஓ, நீங்க இப்படி சொன்னா நான் எனக்கு பீஸா சாப்பிடணும் போல இருக்கு. உங்க மேஜிக்ல பீஸா தர முடியுமா? கூல் ட்ரிங்க்ஸும் வேணும். அட, அவ்வளவுதானா? இந்தாங்க. ஒரு செகண்ட்ல கூல் ட்ரிங்க்ஸும் பீஸாவும் வந்துடுச்சு. 3 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு நாள் அவங்க அத்தையும் நாத்தனாரும் ஷாப்பிங் போனப்ப, நாங்க 2 பேரும் மாலுக்கு ஷாப்பிங் போறோம். வரதுக்கு லேட் ஆகும். நீங்க எல்லா வேலையும் முடிச்சு வைக்கணும், சரியா? மார்க்கெட் எல்லாம் போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க. சரிம்மா. ஹேய் மாயக்கார லெஹங்கா, போ எங்க வீட்டெல்லாம் போய் சுத்தம் பண்ணிட்டு வா. அப்புறம் நீ மாயக்கார லெஹங்கா, இப்பவே போய் துணிய துவைச்சு பாத்திரம் கழுவிட்டு வா. அப்புறம் நீ மாயக்கார லெஹங்கா, நீ போய் நல்லா சமைச்சு வை. அப்புறம் காய்கறி எல்லாமே வேணும். அவங்க சொன்னது எல்லாமே அந்த மாயக்கார லெஹங்கா எல்லாமே வேலை செஞ்சு வச்சிருச்சு. 3 மணிக்கு அப்புறம் அவங்க அத்தை நாத்தனா 2 பேருமே வந்துருவாங்க. ஒரு நாள் 3 திருடங்க நைட்ல அவங்க வீட்டுக்கு திருட வந்தாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க மூளை யூஸ் பண்ணி அந்த லாக்கரை ஓபன் பண்ணாங்க. அந்த சத்தத்தை கேட்டுட்டு காயத்ரியும் சஞ்சனாவும் எந்திரிச்சிட்டாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப சத்தம் போட்டு கத்துனாங்க. ஏய் மாயக்கார லெஹங்கா, இங்க வாங்க. இங்க வந்து திருடங்க கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க, சரியா? அலமாரில இருந்து 3 மாயக்கார லெஹங்கா வெளியே வந்தாங்க. அவங்க 3 பேரையும் நல்லா அடிச்சு விட்டாங்க. போலீஸ் அவங்கள கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க 3 பேரோட தைரியத்தை பார்த்து அவங்க அத்தை ரொம்ப பெருமைப்பட்டாங்க. 3 மருமகளும் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அத கேட்டு 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஆர்த்திக்கு சின்ன வயசுல இருந்தே எதுவும் கிடைக்கல. அவளுக்கு அன்பும் கிடைக்கல, விளையாட்டு சாமானும் கிடைக்கல. ஏன்னா அவ கருப்பா இருந்தா. இன்னொரு பக்கம் அப்பாவோட இன்னொரு தாரத்து பொண்ணு பாயலுக்கு எல்லாம் கிடைச்சது. அவ சிகப்பா இருந்ததுனால அப்பா அம்மா அன்பா பாத்துக்குவாங்க. இன்னைக்கு 2 பேருக்கும் கல்யாணம் இருந்தாலும் பாயலுக்கு 1 லட்சம் லெஹங்கா கிடைச்சது, ஆர்த்திக்கும் ஒண்ணுமே கிடைக்கல. ஆர்த்தி உட்கார்ந்து யோசிக்கிறா. என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, கல்யாணம் லெஹங்கா இல்ல, என்ன போட்டுக்கிட்டு மண்டபத்துக்கு போவ? ஆர்த்தி கிட்ட லெஹங்கா மட்டும் இல்ல, ஒரு நல்ல புடவை கூட இருக்கல. சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு இப்படிதான் நடக்கும். ஆர்த்தியோட அம்மா அவ பிறந்ததும் செத்துட்டாங்க. ஆர்த்தி கருப்பா இருந்தது பார்த்து அப்பா இப்படி சொன்னாரு. அட, பிறக்கும்போதே கருப்பா பிறந்திருக்கா, இவளை எப்படி நான் கரை சேர்க்க போறேன்? ஹரியருக்கு ஆர்த்தி பிடிக்கல. அவருக்கு கருப்பான குழந்தை பிடிக்கல. அதனால ஒரே வாரத்துல இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆர்த்தியோட சித்தி பேரு ரத்னா. ரத்னா ஒரே வருஷத்துல ஒரு சிகப்பான குழந்தைக்கு அம்மாவானாங்க. ஹரிஹர் சந்தோஷத்துக்கு எல்லையே இருக்கல. அட, இது விஷயம். பொண்ணுனா இப்படி இருக்கணும். கருப்பா எப்படிதான் பிறப்பாங்களோ? குழந்தைக்கு பாயல்னு பேரு வச்சாரு. அவளுக்கு அம்மா அப்பா அன்பு கிடைச்சது. ஆனா ஆர்த்திக்கு வெறுப்பு மட்டும்தான் கிடைச்சது. அவ சித்தி அவளுக்கு சொல்வாங்க, உன் மூஞ்ச பார்த்தா எனக்கு பசியே போயிடும், சாப்பிடும்போது என் முன்னாடி வராத. ரத்னா ஹரிஹர் பாயல் ஒரே குடும்பமா உட்கார்ந்து ஒன்னா சாப்பிடுவாங்க. ஆனா ஆர்த்திக்கு அங்க இடம் கிடைக்காது. அவ கிச்சன்ல உட்கார்ந்து சாப்பிடுவா, அதுவும் பழைய சாதம். சாப்பிடும்போது ஆர்த்தி தினமும் அம்மாவை நினைச்சு அழுவா. அம்மா, என்ன உங்க கூட ஏமா கூட்டிட்டு போல? நான் உங்ககிட்டயே வரேம்மா. கடவுளே, என்ன கூப்பிட்டுக்குங்க, நான் அம்மா கிட்ட போகணும். அம்மா இல்லாத கருப்பு பொண்ணு. இந்த மாதிரி பொண்ணுங்க தலையெழுத்துல கஷ்டம் துக்கம் வருத்ததான் எழுதியிருக்கோம். இத ஆர்த்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டா. இப்படியே அவ வளர்ந்தா. பாயலுக்கு நிறைய அன்பு கிடைச்சதால அவளுக்கு ரொம்ப திமிரு. இப்படியே 2 பேரும் வளர்ந்துட்டாங்க. 2 பேருக்கு கல்யாண வயசு வந்துடுச்சு. வீட்ல பாயல் கல்யாண பேச்சு ஆரம்பமாச்சு. கண்ணா, உனக்கு கல்யாண வயசு வந்துடுச்சு, நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உனக்கு குழந்தை பிறக்கும். மா, நீங்க வேற. என் பொண்ணு வெக்கப்படுறா.
அங்க ஆர்த்தி வந்து சொன்னா, ஆமாப்பா, நீ ரொம்ப அழகா தெரிவ. ஆர்த்திய பார்த்ததும் பாயலுக்கு கோவம் வந்தது. வந்துட்டியா? நாங்க சந்தோஷமா இருந்தா உனக்கு பொறுக்காதே. உன் அசிங்கமான மூஞ்சிய எடுத்துக்கிட்டு வந்துட்டியா? ஆனா தங்கச்சி, நான் என்ன சொல்லிட்டேன்? முதல்ல என்ன தங்கச்சின்னு கூப்பிடாத. நான் உன் தங்கச்சி இல்ல. நீ இந்த வீட்டு வேலைக்காரி. நான் வேலைக்காரிக்கு தங்கச்சி இல்ல. போடி, உள்ள போய் சமையல் பண்ணு. சாப்பாடு சொன்னதும் ஞாபகம் வந்தது. பாயல பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. ஆர்த்தி, அவங்களுக்கு வகை வகையான உணவை செய்யு. சரிப்பா. ஆர்த்தி அங்கிருந்து போயிட்டா. அடுத்த நாள் பாயல பார்க்க மாப்பிள்ள வந்தாரு. மாப்பிள்ள பேரு ஆலோக். ஆலோக் அவங்க அம்மாவோட வந்திருந்தா. கூட வேலைக்கார ரகு கூட வந்திருந்தா. வந்ததோ ஆலோக் அம்மா ஜானகி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, சமந்தி, நாங்க எங்களோட வேலைக்காரனை கூட்டிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையே? விஷயம் என்னன்னா, நாங்க அவனை விட்டு எங்கேயும் போக மாட்டோம். அட இல்ல இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. வாங்க வாங்க, உள்ள வாங்க. ரகுவோட ஜானகியும் ஆலோக்கும் உள்ள வந்தாங்க. ரகு சின்ன வயசுல இருந்து அவங்க கூட இருக்காரு. ஜானகி ஆலோக் சோஃபால உட்கார்ந்தாங்க. ரத்னா பாயல கூட்டிக்கிட்டு வந்தாங்க. வாவ், பாயல் பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. என்னப்பா, முதல் பார்வையிலேயே பிடிச்சிடுச்சா? அவங்க எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப ஆர்த்தி சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்தா. எடுத்துக்கங்க, உங்களுக்காக சாப்பாடு. சூடா இருக்கும்போதே சாப்பிடுங்க. சம்மந்தி, இது யாரு? இவ எங்க வீட்டு வேலைக்காரி. சரி. என்னம்மா பாயல், உனக்கு சமைக்க வருமா? பாயலுக்கு சமைக்க தெரியாது, அதனால சும்மா இருந்தா. ஜானகி ஆலோக் ஆர்த்தி பண்ண சாப்பாட சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சது. அடேங்கப்பா, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குமா? ஆனா சம்பந்தி, இத உங்க வேலைக்காரி பண்ணிருக்கா. ஆனா நான் உங்க பொண்ணு சமைச்சத சாப்பிடணும். அது என்ன விஷயம்னா, எங்க பொண்ணுக்கு சமைக்க வராது. அப்ப இந்த கல்யாணம் நடக்காது. கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க என்ன சாப்பிடுறது? அப்ப ஹரியருக்கு ஒரு ஐடியா வந்தது. ஏன் நாம ரகுவோட ஆர்த்திய கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? ஆர்த்தியும் உங்க வீட்டுக்கு வந்துருவா இல்லையா? தினமும் சமையலும் செஞ்சு வைப்பா. கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ரகு ஆர்த்தி கிட்ட ஒரு வார்த்தையும் கேட்கல. அரியர் ஒரே கல்லுல 2 மாங்கா அடிச்சாரு. வரதட்சணை இல்லாம ஆர்த்திக்கு கல்யாணம் நடந்திருக்காது. இப்ப ஆர்த்திய கட்டி கொடுக்க நிறைய பணம் செலவு பண்ண அவசியம் இல்ல. கல்யாண நாள் நெருங்கிட்டே இருந்தது. பாயல் 1,00,000 ரூபாய் லெஹங்கா வாங்கிட்டா. ஆர்த்தி சொன்னா, அப்பா, எனக்காக நீங்க லெஹங்கா வாங்கலியா? நீ லெஹங்கா போட்டுக்கிட்டு என்ன பண்ண போற? வேலைக்காரிக்கு லெஹங்கா வேணுமா? சிரிச்சுக்கிட்டு யாரோ அவ பேச்ச காதுல போட்டுக்கவே இல்ல. ஆனா ஆர்த்திக்கு தெரியும், கல்யாணம் ஒரு வாட்டி தான் நடக்கும்னு. எனக்கும் லெஹங்கா வேணும். 1000 ரூபாய் லெஹங்கா ஆனாலும் பரவாயில்ல. உனக்காக 1 ரூபாய் கூட நான் செலவு பண்ண மாட்டேன். எதுக்கு பிறந்தியோ ஒன்னும் தெரியல. நீ ஆப்பிரிக்கா காட்டுல இருந்திருக்கணும். இப்படியே கல்யாண நாள் வந்துடுச்சு. பாயல் லெஹங்கா போட்டுக்கிட்டு ரெடி ஆயிட்டு இருந்தா. ஆனா ஆர்த்தி கிட்ட போட்டுக்க ஒண்ணுமே இருக்கல. அவ அம்மா போட்டோ கிட்ட நின்னு அழுதுகிட்டே இருந்தா. அம்மா, எனக்கு இப்படிதான் கல்யாணம் நடக்கணுமா? லெஹங்கா இல்ல, நல்ல துணியும் இல்ல. ஏன் விட்டுட்டு போனமா? சொல்லுமா, சொல்லு. அப்போ திடீரென ஆர்த்திக்கு அவங்க அம்மா குரல் கேட்டது. ஆகாசவாணி கேட்ட மாதிரி. ஆர்த்தி, நான் உங்க அம்மா. நான் உன் பத்தி யோசிச்சே ஆகணும். கட்டிலுக்கு கீழே ஒரு ட்ரங்க் இருக்கு. அதுல என்னோட கல்யாண லெஹங்கா இருக்கு. அதை எடுத்து போட்டுக்கோ. மா, எங்க இருக்குங்கம்மா? உன் இதயத்துல இருக்கேம்மா. இப்ப போய் லெஹங்கா போட்டுக்கோ. ஆர்த்தி பெட்டுக்கு கீழே இருந்த ட்ரங்கை எடுத்து அதுல இருந்த லெஹங்காவை போட்டுக்கிட்டா. போட்டதோ ஒரு அதிசயம் நடந்தது. ஆர்த்தி கருப்புல இருந்து சிகப்பா மாறிட்டா. அவ எவ்வளவு அழகாயிட்டானா, அவ கண்ண அவளாலேயே நம்ப முடியல. என்ன, நான் இவ்ளோ அழகா இருக்கானா? எப்படி? இது அம்மாவோட அன்பு கண்ணா. இப்ப போ, கல்யாண மண்டபத்துக்கு போ. கல்யாண மண்டபத்துல ஆலோக் நின்னுட்டு இருந்தா. பக்கத்துல ரகு கூட நின்னுட்டு இருந்தா. பாயல் மண்டபத்துக்கு வந்தா. அதுக்கப்புறம் ஆர்த்தி அங்க வந்தா. ஆர்த்திய பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன, ஆர்த்தி எப்படி வெள்ளையாயிட்டா? அட, இந்த வேலைக்காரி இவ்ளோ அழகா எப்படி மாறிட்டா? இவ பாயலை விட அழகா இருக்காளே. ஆர்த்தி ரகுவோட கைப்பிடிச்சா. அதுக்கப்புறம் அவ கூட நீலமா சிகப்பா மாறிட்டா. அவ சொன்னா, ஐயா, இது எப்படி நடந்ததுன்னு தெரியல. ஆனா இனிமே நான் உங்க வீட்ல வேலை செய்ய மாட்டேன்.
ரகுவும் ஆர்த்தியும் அங்கிருந்து போயிட்டாங்க. அங்கிருந்து போய் கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஜானகி ஆலோக்கு தெரிய வந்தது ஆர்த்தி அரியரோட பொண்ணுன்னு. அப்போ அவங்க கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. பாயல் ஒடிஞ்சு போயிட்டா. அவங்க அம்மாவோட ஆசிர்வாதத்தால ஆர்த்தி ரகுவோட ரொம்ப தூரம் போய் வாழ்க்கை நடத்தினா. அவங்க 2 பேரும் லெஹங்கா பண்ணி விற்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி 2 பேரும் நல்ல வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாங்க. இங்க பாயல யாரும் கட்டிக்கல. அவ 1,00,000 ரூபாய் லெஹங்காவோட வாழ்க்கையெல்லாம் குமாரியாவே வாழ்றா. Thanks for watching.